This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மேற்காசிய போர் பெட்ரோல் விலை உயர்வு வடிவில் பல நாடுகளின் பொருளாதாரத்தை பாதித்து வருகிறது. கடந்த 2.5 மாதங்களில் மட்டும் சுமார் 140 நாடுகள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளன. பெட்ரோல் விலை அதிகபட்சமாக மியான்மரில் 89.7 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. மலேசியாவில் 56.3 விழுக்காடு, பாகிஸ்தானில் 54.9 விழுக்காடு என பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது. பெட்ரோலிய உற்பத்தியில் முன்னணி நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே பெட்ரோல் விலை 52.4 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை உயர்வு 44.5 விழுக்காடாக உள்ளது. இலங்கையில் 38.2 விழுக்காடு, கனடாவில் 31.9 விழுக்காடு என பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பிரான்சில் 20.9 விழுக்காடு, பிரிட்டனில் 19.2 விழுக்காடு, ஜப்பானில் 9.7 விழுக்காடு என பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது. இந்தியாவில் பெட்ரோல் விலை சுமார் 4 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. போர் சூழல் நீடித்தால் பெட்ரோல் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவே கருதப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ள நிலையில் எரிபொருள் சிக்கனத்தை பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது. வாகன பயன்பாட்டை குறைக்க கார்பூலிங் முறையை செயல்படுத்தலாம். அதாவது ஒரே அலுவலகத்துக்கு செல்வோர் தனித்தனி வாகனங்களை தவிர்த்து ஒரே காரில் 5 பேர் வரை இணைந்து பயணிக்கலாம். முடிந்தவரை பேருந்து, மெட்ரோ போன்ற பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துவது எரிபொருளை மிச்சப்படுத்துவதோடு சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க டெல்லி போன்ற நகரங்களில் பின்பற்றப்படும் ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படை எண் முறையிலான வாகன பயன்பாட்டை முன்னெடுப்பதன் மூலம் தேவையற்ற எரிபொருள் செலவை தவிர்க்க முடியும். மேலும் அருகில் உள்ள இடங்களுக்கு செல்வதற்கு பைக், கார்களை தவிர்த்து சைக்கிளில் செல்லலாம் அல்லது நடந்தே செல்லலாம். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.